தமிழ்நாட்டின் முக்கிய அரசியல் குடும்பத்தில் இருந்து வந்த இளங்கோவன் பெரியார் ஈ.வே. ராமசாமியின் பேரனாவார். பெரியார் ஈ.வே. ராமசாமியின் அண்ணன் கிருஷ்ணசாமியின் மகன் ஈ.வே.கி. சம்பத். திமுக, காங்கிரஸ் மற்றும் தமிழ் தேசிய கட்சி என அரசியல் பயணத்தை தொடர்ந்த சம்பத்தின் மகன்தான் ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர், மத்திய இணையமைச்சர் என பல பதவிகளை இளங்கோவன் வகித்துள்ளார். அவரது தந்தை ஈ.வி.கே. சம்பத்தின் மரணத்திற்கு பிறகு இளங்கோவன் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார். அப்போது அவர் முக்கிய தமிழ் திரையுலக நடிகரும் ஈ.வி.கே. சம்பத்தின் நண்பருமான சிவாஜி கணேசனுடன் ஒன்றாக காங்கிரஸ் கட்சியில் பயணித்தார். 1984ஆம் ஆண்டு அதிமுக காங்கிரஸ் கூட்டணியில் சத்தியமங்கலம் தொகுதியில் போட்டியிட்ட இளங்கோவன் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு சென்றார். ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் இதுவரை 2 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் 1 முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் வெற்றி பெற்றுள்ளார். 2 முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை தழுவியுள்ளார். இளங்கோவன் 2 முறை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்துள்ளார். கடந்த 2004-2009 காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மத்திய ஜவுளித்துறை இணையமைச்சராக பதவி வகித்துள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் இன்று காலமானார். உடல் நலக்குறைவு காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் நவம்பர் 13 அன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவ பணியாளர்கள் எவ்வளவோ முயற்சி செய்த போதிலும் அவர் இன்று காலமானார் என்று மியாட் மருத்துவமனை கூறியுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி உறுப்பினராக பொறுப்பு வகித்த தனது மகன் திருமகனின் மறைவை தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் அந்த தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இளங்கோவன் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு தைரியமான தலைவர். அவர் ஒருமித்த கருத்தை உருவாக்குபவர். காங்கிரஸ் கட்சி மற்றும் தந்தை பெரியாரின் முற்போக்கு கொள்கைகளை நிலைநிறுத்த தனது முழு வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அரசியல் கட்சியை சார்ந்த பலரும் அவருக்கு தங்களது இரங்கலை தெரிவித்துள்ளனர்.